வந்து அவரை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா? எப்படி போடுறாங்க, ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். League Hotels and Banquets, Arumbakkam, a perfect venue for your weddings, birthday party and corporate events. நாங்கள் கடலூரில் கட்டின வீட்டை இடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் அந்த நாளில் எங்களுக்கு செலவு பண்ண காசு இப்போ ஒரு 8 வருஷம் ஆயிடுது வீடு இடிச்சு. நான் சின்ன வயசில் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா நீ செத்து போயிட்டு நானும் உன் கூட செத்து போயிடும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா உன் பையனுக்கு வேறு வேஷமே கொடுக்க மாட்டாங்களா, வெறும் லேடி கெட்டப்பில் தான் வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதில் நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்தது. ஷீட்டு போடும்போது காலில் அடிபட்டு நரம்பே கட் ஆகிடுச்சு. ஹவுஸ் கீப்பிங்கிறது வந்து எனக்கு பெரிய எந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் போய் ரொம்ப நேரமாக அண்ணா ஆஃபீஸில் போய் நான் உட்காந்துருந்தேன். சேரத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு மாப்பை எடுத்து வந்து பாத்ரூம் கழுவுனாங்க. ஏன்னா எனக்கு ஹவுஸ் கீப்பிங்னா என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. பென்சி மேட்டர் வந்து எப்போ சொன்னார்? என்கிட்ட நீங்க லாஸ்டா சொன்ன பொய் என்ன? இந்த பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதான் இங்கே தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த குவாலிட்டி ஏதாவது நீங்க பாப்பா கிட்ட அட்மையர் பண்ணிருக்கீங்களா? ரெண்டு பேருமே முடிவு பிடிச்சி பிடிக்கிறீங்க தானா? எங்கள் வீட்டில் எல்லாம் அதே தான். அதானே கரெக்டான பதில் சொல்லணும். அம்மாவோட சமையல் பெஸ்ட்டா இல்லை பென்சியோட சமையல் பெஸ்ட்டா? நம்ம தெருவில் இருக்க பாலன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. எனக்கு இது மாதிரி செக்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் புகழ். தெரியும் நீ குடும்பத்தை கலக்கிறது பண்ண மாதிரி. சொந்த வீடு கட்டி என் அம்மா அப்பாவை உட்கார வைக்கணுன்றது தான் என்னோடய கனவு. அந்த கடவுளில் ஒரு வீடு கட்டியாச்சு. அது அம்மாவுக்கு வட்டி அம்மா அப்பா உட்கார வச்சாச்சு. ஆமாம், எங்கள் அம்மா பேரோட முருகன் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரே போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அன்றைக்கி முருகன் பையன் புகழ்னு சொன்னது போக இன்றைக்கி புகழ் அப்பா முருகன்ற அளவுக்கு பேர் கட்டுச்சு. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரதா பிஹைண்ட் வுட்ஸோட வேலை. ஸோ அந்த உறவை வந்து வரமாட்டேன்னு சொல்லவே முடியாது புகழ். உங்கள் பெர்மிஷனோட அவங்கள கூப்பிட்டுடலாமா? ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. புகழோட அப்பா அம்மா அண்ணா வந்திருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா அவங்களுக்கு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? வணக்கம்மா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். கேட்ட உடனே அவரே அதிர்ச்சியில இருக்காரு, இந்த புள்ள எங்கேருந்து இவங்களை பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு. ஏன்னா பல ஷோ பல மேடைகளில் கூப்பிட்டு அவர் வந்து இவங்களா இருக்கட்டும் பென்சியா இருக்கட்டும் ஃபேமிலியை வெளியிலேயே கொண்டு வர மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நபர் தான். பட் கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்பா அம்மாட்ட தான் இந்த கேள்வி. ஏன்னா அத்தனை வருஷம் ஒரு போராட்டம் நிறைய பார்த்துருக்காரு. இன்னைக்கு இந்த ஃபேன்ஸ் மீட், இவருக்காக வந்த ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் தான். எப்படி இருக்கு ரெண்டு பேருக்குமே? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என் பிள்ளை இவ்வளோ உயரத்துக்கு வர்றதுக்கு காரணம் அவனுடைய உழைப்பு தான். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து உழைப்புன்னு உழைப்பே தான் இருந்தான். அந்த நிலைமையில் தான் வாட்டர் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டான். இரும்பு ஷீட்டு போடும்போது காலில் அடிபட்டு நரம்பே கட் ஆகிடுச்சு. அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு புகழ்ன்ற பேர் வச்சோம். அந்த புகழ்ன்ற பேருக்கு புகழ் உச்சிக்கு வந்திருக்கிறாரு. எல்லாரும் மீடியாவுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கம்மா. சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வரணுன்றது அவனோட கஷ்டம்தான். எல்லாத்துலேயும் எங்களை சின்னதுலேருந்தே நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவனோட ஆசை. எல்லா விஷயத்துலையுமே அவன் வந்து இந்த இடத்துக்கு வரணுன்னும் போது ரொம்ப கஷ்டம். வெளியே சொல்ல முடியாத நிறையா வேதனைகளை வச்சுருந்தாலும் அவன் வெளியே எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு எல்லா வேதனையும் யார் எவ்வளோ பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். எங்களை பேசும்போதே அவன் அதான் சொல்லுவான், நீங்கள் எதையும் கண்டுக்காதம்மா விடு, நம்மளை எவ்வளோ பேசுகிறவங்களாம் நாளைக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு வரும்போது நம்மளை நல்லபடியாக பேசுவாங்க அப்படின்னு அந்த வயசில் சொன்னது. இப்போ இவன் இந்த வயசில் இவ்வளோ எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சி என் பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு போது எவ்வளோ எங்களோட சந்தோஷம். எல்லாரும் அவனை இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டுன்னு போகிறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டம்னு அவனால் வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே என் 2 பிள்ளைங்களும் நல்லா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்ற ஆசைப்பட்டவங்க. அதில் என் சின்ன பிள்ளை இந்த மீடியா இதில் வரணுன்றதுனால அவன் ரொம்பவே எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவனை வேணான்னவங்க. லேடிஸ் கேட்ட போட்டால் தான் அவனால் நடிக்க முடியும்னு காலத்திலேருந்து இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துன்னு இருக்கிறத நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என் பிள்ளைய நல்ல நிலைமைக்கு இன்னும் மேலே மேலே வரணுன்ற ஆசை எங்களுக்கு.
என் புள்ள படுற கஷ்டத்தை விட எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறது அதிகம். அதை நல்லபடியாக அவன் செய்யணுன்னா இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும், எல்லாரையும் காப்பாற்றணுன்ற ஆசை அவனுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும், இன்னும் நிறையா செய்யணும் அப்படின்றது தான். அதை இன்னும் நல்லா கொண்டுன்னு வரணும்னா எல்லாரும் மக்கள் பூரா பேரை என் பிள்ளைய நல்லா வாழ்த்தி முன்னுக்கு கொண்டுன்னு வரணுன்றது எங்கள் குடும்பத்தோட எல்லாரோடைய ஆசை. சூப்பர். எனக்கு ஒரு ஆசை, அப்படியே அம்மா ஃபோன்லேருந்து அடித்தா பென்சி எடுப்பாங்களா? எடுப்பாங்க. ஏன் எடுக்க ஏதாவது ஒரு 2 வார்த்தை எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா பென்சின்றவங்களை வந்து எங்குமே நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வரல. ஏன்னா எனக்கு புரியுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கான இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இங்கே எல்லாரும் ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க ஒரு ஆசைக்காக. அது என் ஃபோன்லேருந்து போகிறேன், இதுக்கு அம்மா ஃபோன்லேருந்து இல்லை மாமியார் ஃபோனில் பண்ண ரியாக்ஷன் தெரியும்ல. ஹலோ வணக்கம் மச்சி. ஐயோ வணக்கம் சும்மா, என்னம்மா பண்ணுற? என்னப்பா அது சின்ன கூட விளையாடிட்டு இருக்கேன் மகள் கூட. சரி தாங்க இந்த சோபா தான் சும்மா இல்லாமல் தேவையில்லாத ஃபோன் போட சொல்லிச்சு. ஹாய் பென்சி. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. சூப்பர்டா கண்ணா. என்னன்னா உன்னை ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் புரியுது பாப்பா பார்த்துக்கணும் அண்ட் ஆல் தட். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இங்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. உங்கள் மாமியார்கிட்ட ஏதாவது ஒரு 3 கேள்வி கேட்கணுன்னா என்ன கேட்பீங்க? ஒரு நிமிஷமா இந்தம்மா நீயே கிட்ட வச்சு கேட்டு நீ ஒரு முடிவோடு. எனக்கு இது மாதிரி செக்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் புகழ். தெரியும் நீ குடும்பத்தை கலக்கிறது ஒன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே கேளுங்க. என்ன எவ்வளவுமா பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து அவரை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா? எப்படி போடுறாங்க, 2 பேரையும் தான் பிடிக்கும். சூப்பர் பென்சி, ஐ லவ் யூ. அவங்க பையனை விட என் கூட தான் அம்மா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆமாம். ஆனாலும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என் பையனை தான் பிடிக்கும், என்னம்மா இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறேன்றாங்க. அப்படிலாம் சொல்லலம்மா. எனக்கு சப்போர்ட் பண்ண பக்கத்துல எங்க அப்பா இருப்பாரு. எங்க அப்பாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். என்னப்பா நீங்க தான் சொல்லணும். என்னதான் பிடிக்கும்னு இல்ல உங்களுக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா பிடிக்கும். ஏன்னா வந்து மாமனார்னு சொன்னதே கிடையாது, அப்பா அம்மான்னு சொல்லும். சரி, நடுவுல ஒரு புருஷர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பாவமா இருக்கிறாங்க. அவர் ஒரு ஓரமா இருக்காங்க. இங்க அப்பா மகள் அம்மா அப்படி பேசிட்டு இருக்காராம். அப்புறம் வர அவர்கிட்ட ஏன்பா நீ கொஞ்சம் ஓரமா இருப்பீங்களா? சரிங்கம்மா. அவ்வளவுதான், அது முடிச்சிருச்சு. 3வது கேள்வி. நீங்க அவரை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனீங்கன்னு எனக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா எப்படி வளர்த்திருப்பீங்க? நீயே ஒரு பொண்ணா இருந்தா நாங்க நினைச்சிட்டோம். அப்புறம் என்ன, பொண்ணா இருந்தா எப்படி வளர்த்துருப்போமோ அப்படிதான் வளர்த்துருக்கோம். பென்சி சொல்லுங்கக்கா. இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, விஜயகாந்த் சார் அந்த மூவி வருமே, எங்கள் வீட்டில் எல்லாம். அதேதான், அதே சாங். சூப்பர் சூப்பர் பென்சி. ஓகே லாஸ்ட் அக்காக்காக ப்ளீஸ் ஒரு 3 கேள்வி உங்க புருஷர் கிட்ட. என்கிட்ட நீங்க லாஸ்டா சொன்ன பொய் என்ன? இதோ பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னேன், அதான் இங்கே தான் இருக்கேன். இல்லை தாங்க, நான் என்னைக்கு தாங்க உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்? அவர் பொய்யே சொன்னது இல்லையா உங்ககிட்ட? எங்கேயாச்சும் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவேன். அதாவது எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் அந்த மாதிரி போய் சொல்வாராம், ஆனால் அது மற்றபடி பொய்யெல்லாம் சொன்னது இல்லையா? உண்மையா அது? அது ஓகே தான். எங்கேயாவது கூட்டு போறேன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா அவருக்கு ஏதாவது ஷூட் வந்துரும், கிளம்பிடுவாரு. உனக்கு கோவம்லாம் வராதா? ஒரு பொண்டாட்டியா உனக்கு கோவம் வந்து கேள்வி கேட்கறது அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அப்படி இல்ல, கேட்பேன், சில விஷயங்கள் கேட்பேன், சில விஷயங்கள் புரிஞ்சுப்பேன். ஓகே அவரோட இதுதான், அவருக்கான டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. சோ அதனால அவரை ஃப்ரீயா விட்டுருவேன். இனிமேல் அப்படிலாம் விடக்கூடாது, சரியா? ஓகே அடுத்த கேள்வி. என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது என்ன விஷயம்? என் மகளை பெற்று என் கையில் கொடுத்த போது. வாவ் சூப்பர் சூப்பர். இதோட ஒரு அழகான பதில் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி. என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம்? சோபா கூட கொஞ்சம் நீ அவாய்ட் பண்றது நல்லது நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல கொஞ்சம் சீரியஸா கேட்கலாம். இது சும்மா தானே சொன்னீங்க? சீரியஸா சொன்னதாங்க. சீரியஸாவே அத சொல்லிருக்காரு. என்ன ஓகேவா இதுக்கு பதில்? இல்லக்கா, அவர் சொல்ற பதில் தானக்கா, அதுல நம்ம என்னக்கா போய் பண்றது? நல்ல குடும்பம். ஓகே அடுத்த கேள்வி. என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, அந்த குவாலிட்டி ஏதாவது நீங்க பாப்பா கிட்ட அட்மையர் பண்ணிருக்கீங்களா? 2 பேருமே முடிவு பிடிக்கிறீங்க தானா? அடுத்தது. நான் அவருக்கு எப்படிப்பட்ட வைஃப்? அதாவது எப்படி சொல்லலாம், என்னுடைய நீ மகளை பெற்றிருக்க, ஆனால் என்னுடைய முதல் மகள் நீ. ஓகே லாஸ்டா உங்களை வச்சுட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் புகழ்கிட்ட கேட்டுறேன், அதோட முடிச்சிடலாம். கரெக்டான பதில் சொல்லணும். அம்மாவோட சமையல் பெஸ்ட்டா இல்லை பென்சியோட சமையல் பெஸ்ட்டா? நம்ம தெருவில் இருக்க பாலன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு,
சண்டை படம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அழகாக போயிடுவாங்க. யாரா இருந்தாலுமே அம்மா சமையலுக்கு பீட் பண்ணவே முடியாதுக்கா. அது எவ்வளவு பெரிய குக்கா இருந்தாலுமே அம்மா சமையல யாரும் தங்கம் இங்கே வேற என்ன சொல்கிறாங்க புரியுதா? எனக்கு என் அம்மா சமையல் முக்கியம், பிடிக்கும். இப்போ என் மக ரித்தனியா இருக்கால, அவள் இன்னொருத்தர் போய் சொல்லுவா என் அம்மா சமையல் பிடிக்குன்ட்டு. ஸோ அம்மாவை யாரும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? நீங்க இப்ப பாலன் இதுதானே பிடிக்கும் நீங்க. ஆக மொத்தம் 2 பேர் சமையல பிடிக்கலன்னு தானே சொன்னீங்க. மாத்தி மாத்தி பேசுறீங்க புகழ். அப்படி இல்லை தங்கம், நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீ டென்ஷன் ஆகிடுதா, நான் டென்ஷன் ஆனாக்கா அவ்வளோதான். சரியா சொல்கிறேன். அதாவது வந்து யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இல்லையா? ஓகே பென்சி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் புரியுது பாப்பா இருக்காங்க வீட்டில், அதனால உங்களால் வர முடியல. பட் தேங்க்யூ. ஒரு ஹாய் சொல்லிடுங்க, இங்கே எல்லாரும் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு ஹாய் சொல்லிடுங்க அப்படியே. ஹாய் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் அவர் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிருக்குது. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ பென்சி, ஆல்வேஸ் லவ் யூ. அவர் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணிடாது. ஓகே பை, டேக் கேர். தேங்க்யூமா. அப்பா அம்மாவா என் பிள்ளை எவ்வளோ பார்த்துருக்கான், இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வருது, இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னமோ அப்பா அம்மாவா உங்களுக்கு என்ன தோணும்? விமர்சனங்கள் வந்து நிறையா வரலாம், அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. நல்லதை மட்டுமே நாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. பேசுகிறவங்க பேசட்டும். கர்ணன் படத்தில் சொல்கிற மாதிரி போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி போய்கினே இருக்கணும். அதெல்லாம் இது நினைக்கக்கூடாது. நினச்சாதான் மனசு வேதனை. இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அப்படியா? ரொம்ப பேச மாட்டாங்களோ? நாங்கள் அப்படி உள்ளே வந்து அம்மாட்ட பேசுவேன், அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம். ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன உன் பையன் வந்து எப்போ பாரு லேடி கெட்ட போய் போட்டு கேட்டுருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா உன் பையனுக்கு வேறு வேஷமே கொடுக்க மாட்டாங்களா, வெறும் லேடி கெட்டப்பில் தான் வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதில் நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அதை தான் கேட்பான், ஏமா ஒரு உன் புடையில எனக்கு கொடுத்து அனுப்புமா அப்படின்னு. என்னப்பா இப்படியே சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா, நான் நல்லா நடிக்கிறேன்னு உனக்கு பிடிக்குதா, அதை மட்டும் பாரு, நீ ஏன் என்ன இது பண்ணுற, கஷ்டப்படாத நீ அப்படின்னா. அதை இந்த இடத்துல ஆனால் அதில் வந்தும் ஜெயிச்சு காட்டி இருக்கிறது தானே ஒரு பெரிய பெருமை. இப்போ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கேட்குறாங்கல்ல எல்லாம் புடவை, இப்போ ஏன் லேடி கிட்ட போய் கொடுக்குறான்றவங்க இப்போ வீட்டில் வந்து புகழ் எப்போ வருவாருங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா கேட்குறாங்களா, அவ்வளோதான். ஏகப்பட்ட பேர் எங்கே எவ்வளோ பேர் என் பிள்ளைய பேசினாங்களோ அவ்வளோ பேர் என் பிள்ளைய தேடிக்கின்னு வர்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் கூட்டம். அவர் வராருனாலே கடலூரில் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒரு நாளில் பேசினவங்க அத்தனை பேருமே இப்போ என்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ என் பிள்ளைய பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டமாக கார் எடுத்துன்னு வந்துடுறாங்க பார்க்க. பொங்கல் பண்டிகைக்கு நம்ம கடலூர் சொந்த ஊருக்கு வந்தோம், எல்லாம் குடும்பமே ஒன்றா இருந்தோம். அப்போ கோயில் திருவிழா நாங்கள் தான் எடுத்து செய்வோம். அப்படி செய்யும்போது பாட்டு கச்சேரி வச்சோம். புகழ் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டு கச்சேரி நடத்துகிறவங்க பூரா சொன்னாங்க. சரின்னு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் வந்துட்டு போப்பான்னு. ஜனங்க பூரா ஸ்டேஜில் ஏறினவுடனே எம்ஆர் ராதா வாய்ஸில் பேசுப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒரு 10 நிமிஷம் பேசினாப்புல தெருவே ஒரு கைத்தட்டி வாரம் முடிஞ்சு. போலீஸ்காரங்களாம் அவங்களும் செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாதுகாப்பு கொடுக்க வந்த போலீஸ்காரங்களே செல்ஃபி எடுத்துன்னு நினச்சாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது அது நினைக்க முடியுது. நீங்கள் திட்டலாம் வாங்கியிருக்கீங்களா? அடிகள் வாங்கியிருக்கேன். எதுக்காக அடிச்சிருக்காங்க? நிறைய விஷயத்துக்காக அடிச்சிருக்காங்க. தம் அடிச்சு ஊர் சுற்றுறது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம். அப்போ அதெல்லாம் எங்கள் 2 பிள்ளைங்களுக்கு அந்த நான் கேள்விப்பட்டேம்மா, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டைமில் சைட்டெல்லாம் அடிச்சிருக்காரு, அண்ணா தம்பியும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். தப்பான விஷயம் இது வரலையும் எந்த பேரும் வாங்கலை. அப்போயிலேருந்தே அந்தெல்லாம் கிடையாது. இவன் கொஞ்சம் எல்லாம் செட்டு சேருவான், அதெல்லாம் நல்லா அட்டகாசம் பண்ணுறது ஆடுறது ஓடுறதெல்லாம். இவர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், அவ்வளோதான். எனக்கு ஒசரம் வேறு எந்த தப்பான பேச்செல்லாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் யாராவது ஏதாவது பேசினா உடனே திருப்பி அது பதில் கேட்டு தான் வருவான், கேட்காமலாம் வரமாட்டான். அதே டீச்சராக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் அப்படி தான் பேசுவான். நான் எதுவும் தப்பு பண்ணல, ஏன் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுவான். தப்பான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் எங்களுக்கு நிறைய சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்தான். அவங்க அப்பா ஆரம்பத்தில் இருக்கும்போதே உடம்பு சரியில்லாத ஆகிட்டார். அதனால் என் 2 பிள்ளைங்களும் தான் அந்த வயசுலேருந்தே சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் என் பெரிய பிள்ளையும் படிப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து காலேஜ் முடித்தார். சின்ன பிள்ளை படிப்பு விட்டதும் அப்படி தான், நம்ம 2 பேரும் சம்பாரிச்சா தான் நம்ம அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அவருக்கு செலவு. அது மட்டும் இல்லாத நாங்கள் கடலூரில் கட்டின வீட்டை இடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் அந்த நாளில் எங்களுக்கு செலவு பண்ண காசு இப்போ ஒரு 8 வருஷம் ஆகிடுது வீடு இடித்து. அதுக்கப்புறம் தான் எங்கள் பிள்ளை வந்து இன்னொரு வீடை கட்டி என்னை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு என் 2 பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி என் சின்ன பிள்ளை வந்து அம்மா அப்பாவை அங்கே வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்குமோ இல்லையா அவங்களுக்கு அதே ஊரில் நமக்கு வீடு வாங்கி நம்ம அம்மா கட்டணும்னு சொல்லி எங்களுக்கு கட்டி இப்போ நாங்கள் சந்தோஷமாக
எல்லாரும் அந்த வீட்டுக்கு தான் என் பிள்ளைய பார்க்க வந்தாங்க. நிறையா கஷ்டங்கள்லாம் தான் அனுபவிச்சிருக்காங்க என் பிள்ளைங்க. சந்தோஷங்கள்லாம் கம்மி தான். இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு சந்தோஷமே. சின்னதுலேருந்தே கஷ்டம் மட்டும்தான் என் பிள்ளைங்களோட வாழ்க்கையிலே. இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கான ஒரு சின்ன பசங்களுக்கான அந்த மொமெண்ட்லாம் இருந்ததே இல்லை, எதுவுமே கிடையாது. கஷ்டம் சின்னதுலேருந்தே கஷ்டம் மட்டும்தான் என் பிள்ளைங்க. ஸ்கூலில் எங்கள் அண்ணன் டூருக்கு கூட போயிருக்கேன், நான் டூருக்கு கூட போனதில்லை. ஒரு பஸ்ஸில் வர்றதோ ஒரு காரில் வர்றதோ கூட எனக்கு ஒத்துக்காது. இன்றைக்கி வந்து என் பிள்ளை வந்து ஃப்ளைட்லேயே பறகுறாரு. இந்த டைம்லேருந்து அடுத்த டைம் வரான். அது மாதிரிலாம் ஒரு அனுபவம்லாம் எங்களுக்கு நடக்கும்ன்றதே நாங்கள் நினச்சி பார்க்கல தான். இன்றைக்கி என் பிள்ளையால் தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். என்னை பார்த்து அதான் கஷ்டமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு கேவலமாக நினச்சவங்க எதிரில் என் பிள்ளை எனக்கு கம்மல் வாங்கி கொடுத்து, செயின் வாங்கி கொடுத்து, நான் கேட்காமலே என் பிள்ளை எல்லா நகையும் வாங்கி கொடுத்து, இந்தா நீ நல்லா எல்லார் எதிரிலும் நடந்து போய் வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை இன்றைக்கி கௌரவமாக அந்த கடலூரில் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். புகழோட அப்பா போகிறாரு, புகழோட அம்மா போகிறாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அன்றைக்கி முருகன் பையன் புகழ்னு சொன்னது போக இன்றைக்கி புகழ் அப்பா முருகன்ற அளவுக்கு பேர் கட்டிருக்கு. அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் சின்ன வயசில் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா நீ செத்து போயிட்டுனா நானும் அவன் கூடயே செத்து போயிடும். எல்லா கஷ்டங்களும் நாங்கள் அதான் அனுபவிச்சிட்டோம். நாங்கள் சின்னதுலேருந்தே அதான் என் 2 பிள்ளைங்களும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, இப்போ தான் அனுபவிக்கிறான். அப்போ கூட மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்தாலும் அதை மறைச்சிக்கின்னு அந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்கின்னு தான் இருப்பான். எப்பவுமே கூடயே இருப்பாங்க. லீவ் விட்டால் கூட, ஸ்கூலில் லீவ் விட்டால் அந்த டைமுக்கு 2 பேரும் ஒரு கடைக்கு போவாங்க. இவருக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, இவருக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. அண்ணன் வேலை செய்கிறான்ல, 10 ரூபா வாங்கிட்டு வரும்போது நான் உனக்கு 5 ரூபா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் அந்த கடை இருக்குது. ஒரு பாய் கடையில் போயிட்டு அவர் கொடுப்பார். நான் பரவாயில்லம்மா நான் இருக்கிறேம்மா அப்படின்வா. நீ சின்ன பிள்ளை, ஏன்டா அண்ணா மட்டும் போயிட்டு வரட்டோன்னு கேட்க மாட்டான். அதனால் அப்படியே வளர்ந்ததுனால எங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் நிறைய தெரியும். யார் எது சொன்னாலும் நாங்கள் அதெல்லாம் கஷ்டத்தை எடுத்துக்கிறது இல்லை, சந்தோஷத்தை மட்டும் எடுத்துன்னு எங்கள். அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், நம்ம செய்கிற ஒரு உதவி ஏன் பல பேருக்கு தெரியணும், அது தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஒரு சிலர் வந்து ஓகே அது எப்படியோ தெரிஞ்சிடும், ஒரு சில நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அப்பா அம்மாவாக நிறைய விஷயம் இதெல்லாம் பேசப்படும் பொழுது ஒரு உங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன யோசனை வரும் ஆக்சுவலாக? இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு அவன் நிறைய பேருக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான். நிறைய உயிர் காப்பாற்றுறதுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான். அது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். யாருக்கும் தெரிஞ்சு என்ன ஆக போகுது, யாருக்கும் தெரிஞ்சு எதுவும் இதுவாக போகிறது இல்லை. நம்ம மனசுக்கு தெரியுது நம்ம பிள்ளை செய்கிறது நல்லது, அப்படியே அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கஷ்டமாக நினச்சா அது கஷ்டம்தான், சரி அதுவும் ஒரு நல்லதாக எடுத்துக்குவோமே, அவங்க சொன்னதே நல்லதாக நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு. முக்கியமான ஒரு தருணம் கல்யாணம் அப்படின்னும் பொழுது பென்சி மேட்ரு வந்து எப்போ சொன்னார்? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா லைட்டாக அப்படியே எப்படி எப்போ தெரிஞ்சுது? இல்லை, ஃபஸ்ட்டே தான் சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன், எப்பா என்னப்பா சரி வருமாப்பா அப்படி சொன்னேன். அவர் உடனே இல்லைம்மா நீ பேசி பாருமா அப்படின்னு. அதேமாரி பேசணும், அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அது நாங்களே தேடி இருந்தாலும் கிடைக்காத மருமக தான். சந்தோஷம் தானே. எங்கள் குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு எது ஒன்றுனாலும் இவராக ஷூட்டிங் போயிடுவார். இப்போ எங்கள் மருமக தான் எங்களை எல்லாருக்குமே செய்கிறது. எது தேவைனாலும் இப்போ டாக்டர் வீட்டுக்கு போனால் கூட அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் நாங்கள் அதில் எங்களுக்கு எந்த இப்போ புகழ் ஏதோ பார்த்துக்கிறது இல்லை, கம்ப்ளைண்ட் அது இல்லை. அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் மருமக பார்த்துருக்காங்கல்ல எங்களை. பிள்ளைங்க 2 பேருமே வேலை பிஸியாக இருப்பாங்க, மருமகளுங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு எதாக இருந்தாலும் உடனே ஒரு மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கினா கூட உடனே போட்டு யாரையாவது அனுப்பி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன, நான் இப்போ மருமக 2 பேரும் வந்திருந்தா நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன். எனக்கு அந்த செக்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வரலை. அதனால் உங்ககிட்டயே கேட்குறேன். ஒரு மருமகள் அப்படின்னு வரும்பொழுது மாமியார் அப்படின்னா லைட்டாக ஒரு கெத்து வரதான் செய்யும். தலையாட்டிங்க பார்த்தீங்களா, மாட்டிங்க. என்ன என்னையே மிரட்டுறாங்க? ஐயோ, உங்கள் ஒய்ஃப்க்கு கண்டிஷன்லாம் போட்டாங்களா? இப்படி தான் இருக்கணும், காலையில் எழுச்சி 5 மணிக்கு கோலம் போடணும், அது மாதிரிலாம்? ஒரு மாமி என்ன ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா? அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோதான், மைக் வாங்கி. அது புகழே புகழ் சொல்லுங்க, எப்படி ஒரு மாமியாரா எப்படி இவங்க? அதான் சொன்னாங்களா மகள்னு சொல்லிட்டு, அப்படி தான் நான் பார்க்குறது. என் 2 கரில் 2 அம்மாவாக தான் பார்க்குறேன், என் ஒய்ஃபையும் எங்கள் அம்மாவையுமே. ஏன்னா நான் இப்போது அப்போ என் மகள் எனக்கு பிறந்ததுக்கப்புறம் தான் என் அம்மாவோட வலி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போது பெண்களோட வலி என்னன்றது நான் என் ஒய்ஃபு வந்து அந்த லேபர் வார்டுக்குள்ளே நான் இருந்தேன். என் குழந்தை பிறக்கிறப்ப உள்ளே இருந்தேன். அந்த வழியில் அப்பா யாராலுமே இது பண்ணக்கூடாது. நான் எல்லாருக்குமே கேட்டுக்கிறது தான், எல்லா ஹாஸ்பிட்டலும் கேட்டுக்கிறது தான், கன்சீவாக ஒரு 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 மனைவி வந்தால்
கம்பல்சரி ஹஸ்பண்ட் வந்து லேபர் வார்டில் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி இருந்துட்டால் யாருக்குமே வந்து அவங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட மனைவியே நமக்கு வந்து ஒரு கோவம் வரா, சரி விடுமா அப்படின்னு சொல்ல தோணும். ஏன்னா அவங்களோட வழி அப்படி. ஏன்னா ஒரு உயிர் வெளியில் வர்றதுனால ஒரு உயிர் போகும் தெரிஞ்சு வலியை அனுபவிக்கிறது பெண்கள் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து ஏன்னா அதான கடவுள், நம்மளை உருவாக்குறது கடவுளுன்றப்ப அப்போ வந்து ஒரு பெண்கள் தான் கடவுள். ஸோ அதை நான் அதை பார்த்தேன். எந்த ஒரு ஆசையோ நம்ம இவ்வளோ இருக்குல்ல, என்னை வரையும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எனக்கு இந்த நகை வாங்கித்தாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு ஒரு நாளில் கேட்டதே கிடையாது. என் ஒய்ஃப் எதையுமே கேட்டது கிடையாது. ஆசைப்பட்டு எங்கேயா கூப்பிடுவாங்க, எனக்கு ஷூட் பிஸி அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் இதாக போயிட்டு இருந்து ஒரே ஒருத்தோட அந்தமான் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டு அவங்க கூப்பிட்டு போகிற ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் அந்தமானில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டிருப்பேன். இப்போ கூட போட்டிருப்பேன், அந்த ப்ளூ கலர் இது போட்டிருப்பேன். என் கையில் கூட பேண்டேட் ஓட்டிருக்கோம், யாராவது பார்த்துருப்பேங்க நினைக்கிறேன். அது நான் போனேன், இங்கேருந்து நேராக அந்தமான் போனோடனே போய் இறங்கினோடனே வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டாங்க. போய் சீ போட்டு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகி அந்தமான் போனோம். அப்போலோவில் போய் ஒரு நாள் தங்கி ஃபுல்லாக ட்ரிப்ஸு ஏற்றிக்கிட்டு மறுநாள் ஃப்ளைட்டு வந்துச்சுன்னு 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். அவங்க உள்ளே உட்காந்து சூப்பராக கூப்பிட்டு வந்தீங்க, நல்ல ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க எதுவுமே அனுபவிச்சது கிடையாது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அதுவுமே இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பாப்பா தூங்குற டைம் தான் இவங்க தூங்கணும். பாப்பா தூங்குறது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் தூங்குறாங்க. அவங்க எழுந்தவொடனே டக்குன்னு இவங்களே எழுந்துறாங்க. பாவம் எவ்வளோ வலியை அனுபவிக்கிறாங்கல்ல, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக உண்மையிலே எனக்கு கிடைத்த வந்து மிகப்பெரிய ஒரு அம்மானே சொல்லலாம் பென்சி. என்னம்மா கரெக்ட்? கண்டிப்பு. ஓ சூப்பர் சூப்பர். அப்பா அம்மா அப்படின்றது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் புள்ள ஜெயிக்கணும், என் புள்ள நல்லா வருவான் அப்படின்ற அந்த ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் வந்து நம்ம குடும்பம் தான் கொடுக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க. எப்படி இருக்கு அப்பா அம்மா வாயிலேருந்து இந்த வார்த்தைகள்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த உலகத்திலேயே வந்து துரோகம் நினைக்காத 2 பேர் வந்து அப்பா அம்மா தான். அது எனக்குன்னு கிடையாது, இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே. இப்போ இவங்க வீட்டில் அவங்க வீட்டில் சொல்லலாம், அவன் பாரு அவன் ரொம்ப அவன் வெளியே சுற்றுறான், அவன் கூட நீ சுற்றாதன்னு. ஆனால் அவங்க ஊரில் சொல்லலாம், என் புள்ள எனக்கு தெரியும், அவன் எங்கே போனாலும் என் புள்ள, தன் புள்ள எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என் புள்ள எனக்கு ராஜான்னு சொல்லி வளர்க்குறது அப்பா அம்மா மட்டும்தான். எதுவுமே நம்மளது இல்லை. நம்ம போட்டிருக்கு இன்றைக்கி பணம் காசு வந்து ட்ரெஸ்ஸு வந்தால் கூட எதுவுமே இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் ஒரு அருணா கூட எதுவுமே இல்லாமல் நம்மளை பெற்றெடுக்கிறாங்க இல்லையா, அதுவே பெரிய ஒரு இது தானே. அப்போ நீங்கள் எல்லாமே உங்களது கிடையாது. எது நீங்கள் இப்போ வாழ்ந்தாலும் செத்தாலும் எதாக இருந்தாலும் அது அம்மா அப்பாவுக்கு தான் அது சமர்ப்பணம். அது எல்லாருக்குமே சரி, அது நீங்கள் அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணுமே தவிர நம்மளோடது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வரையுமே அம்மா நான் இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணுறோம், ஓரளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கோம். இப்படி வந்திருந்தாலும் நான் வீட்டுக்கு வரப்போ சாப்பிடாம உட்காந்துருக்கோம். ஏன் சாப்பிட்ல அப்படின்னா அப்படியே நைஸாக எங்கள் அப்பா எழுதாரு இன்னும் புள்ள சாப்பிட்ல, சாப்பிட்டு இன்னை வரையுமே வந்து அவங்க வந்து தான் பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணுன்ட்டு வெயிட் பண்ணுறாங்களே, அது வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போது அது அப்பா அம்மா மட்டும்தான் பண்ணுவாங்க. இருக்கிறதோ இல்லையா எல்லாத்தையும் வலித்து பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தண்ணி குடிச்சு கொடுத்தா அது இது எத்தனை குடும்பத்தில் யாரை வேணால் கேளுங்க, தான் அப்பா அம்மா மட்டும்தான் அது வந்து தான் புள்ள வந்து அது எப்படி இருந்தாலும் என் புள்ள எனக்கு மகாராஜான்னு சொல்லி வாழ்கிறது. அதுதான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு மாம்பழத்தை வாங்கி அப்பா பழக்கலேருந்து மாம்பழம் வாங்கி வருவார், அதை 4 பீஸாக போட்டு நாங்கள் 4 பேரும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்த காலம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு மக்களுக்கு எவ்வளோ செய்கிற நிலைமைக்கு வந்தாலும் இன்றைக்கி என் அம்மா அப்பாவுக்கு என்னோடய இதுவே கடன் இல்லாமல் ஒரு சொந்த வீடு கட்டி என் அம்மா அப்பாவை உட்கார வைக்கணுன்றது தான் என்னோடய கனவு. அந்த கடவுளில் ஒரு வீடு கட்டியாச்சு, அது அம்மாவுக்கு வச்சு அம்மா அப்பாவை உட்கார வச்சாச்சு. ஆமாம், எங்கள் அம்மா பேரோட முருகன் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரே போட்டு பண்ணியாச்சு. இன்னும் இதுக்கப்புறம் இங்கே பென்சிக்காக ஒரு இது பண்ணிடணும், என் பிள்ளைக்காக ஒரு விஷயம் பண்ணிடணும், எங்கள் அண்ணன் அண்ணிக்காக ஒரு விஷயம், என் அண்ணன் பையனுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா எனக்கு அதான் என் பரம்பரையிலே ஒரு கார் வாங்கிட்டேன், அது போதும். அதை வச்சு நான் வாழ்ந்துப்போம். இருக்கிறத ஒரு வீடு கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன செய்யணுன்றதை நான் நிறைய என் வீட்டிலே பேசுவேன். ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நான் பண்ணணும் போகணும். ஏன்னா எல்லாராலையும் அதை பண்ண முடியாது, எல்லாருக்கும் தான் வீடு தான் குடும்பம் அதை பண்ணணும். கடவுள் யாருக்காக இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் யாருக்காக நம்ம கொடுப்பாரு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மள மாதிரி எல்லா சினிமா ஆக்டருமே கண்ணுக்கு திறமை ஒரு உதவிகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணணுன்றது என்னோடய ஆசையில் இருக்குது. அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து என் ஃபேமிலி கண்டிப்பாக இருக்கும். ஏன் பண்ணி அங்கே அவ்வளோ கொடுக்குற இவ்வளோ கொடுக்குறலாம் அந்த இதுவே இருக்காது. நான் எதாவது பண்ணால் யார் வந்தாலும் சரி ஃபுல்ல நல்லா இருக்குது இன்றைக்கி இந்த அப்படிங்க எல்லாருக்குமே வந்து அதை செய்யணும் அப்படின்றது என் வீட்டில் யாருமே இன்னை வரையும் நான் கொடுக்குறத தடுத்தது கிடையாது. என் வீட்டில் நான் முதல்ல நான் வந்து எனக்கு வந்து ஒரு இன்னர் கூட வாங்க தெரியாது, எனக்கு சைஸ் தெரியாது, ஷர்ட் தெரியாது, எல்லாமே எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுப்பாப்புல. முதல்ல நான் பல்சர் பைக்கு சொன்னேன்ல, நான் நடந்து போகிறத பார்த்துட்டு எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பல்சர் பைக் வாங்கி கொடுத்தாரு. இன்னமும் அது இருக்குது. ஆமாம், TN22 CV 5180 சொல்லிட்டு என் பைக் என்கிட்ட இன்னுமே இருக்குது. உங்கள் பாண்டிங் பற்றி சொல்லுங்கள்.
அண்ணா தம்பி பாண்டிங். அவன் எங்கள் அண்ணனுக்கு வேலை கிடச்சிட்டு இது பண்ண அப்புறம் எங்கள் அண்ணன் இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் வேலை செய்யறது ஹவுஸ் கீப்பிங்கிறது வந்து எனக்கு பெரிய எந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் போய் ரொம்ப நேரமாக அண்ணா ஆஃபீஸில் போய் நான் உட்காந்துருந்தேன். நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஹவுஸ் கீப்பிங் கொடுத்துருக்காங்க உனக்கு என்னப்பா அப்படின்னு. சரி சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு மாப்பை எடுத்து வந்து பாத்ரூம் கழுவுனாங்க. ஏன்னா எனக்கு ஹவுஸ் கீப்பிங்னா என்ன நினைக்கிறதில்ல. நான் போய்ட்டு பண்ணேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? ஆனால் ஹவுஸ் கீப்பிங் தெரியாது. ஹவுஸ் கீப்பிங் சரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அந்த ரேஞ்சில் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். அப்புறம் எங்கள் அண்ணன் சொல்லிட்டு அப்போ எங்கள் அண்ணன் அட்மின் இல்லை டிரான்ஸ்போர்ட் அட்மின். இல்லை வேணாம் நீ இது பண்ணாதான் நீ இப்போ நான் இது பண்ணுறது. அப்புறம் தான் அங்கே அந்த ஒரு ரூட்டிங் போடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஷீட் கொடுத்து இந்த ரூட்டுக்கு போங்க அந்த ரூட்டுக்கு போங்கன்னு சென்னை ஃபுல்லாக ரூட்டிங்கு. அதுக்கப்புறம் நான் இது பண்ணி அதில் ஒரு வருஷம் வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் அட்மினாக இருந்தாலும் சீசன் 2 வரையும் நான் டிரான்ஸ்போர்ட்டில் அட்மினாக இருந்தேன் ராமராஜ் ஐடி பார்க்கில். ஆமாம் ஆமாம். சூப்பர் ஐயா அவரே சொல்லிட்டார். ஐயா நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டாரு. ஐயோ இருந்த ஒரு கண்டென்ட்டை போச்சு அப்படின்றாரு. இல்லை சொல்லுங்கண்ணா, ஏன்னா அந்த ஒரு பாண்டிங்கே ரொம்ப ஸ்பெஷலு. அண்ணன் தம்பி அப்படின்னா சண்டை அதெல்லாம் வரதான் வீட்டில். ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம தம்பிக்காக செய்யணும். இன்றைக்கி தம்பி பிடிச்சிருக்க ஒரு இடம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அது வந்து அவரோட உழைப்பில் வந்திருக்காரு. இன்றைக்கி எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் 2 பேரும் ரொம்ப அதிகமாக பேசிக்கலாம் மாட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பெருசு. பேச்சலாக இருக்கிறப்பலாம் அந்த பிறந்த நாளுக்கு எங்கள் அண்ணன் கேக்கு வாங்கி வர மாட்டானான்னு வெயிட் பண்ணுவோம். ஆமாம் 2 பேர் உட்காந்து ஒரு மெழுகத்தி ஊற்றுவேன். அவர் நான் 2 பேரும் உட்காந்து பாரு இந்த கத்தி கொடுப்பாரு ஃபோன் ஊற்றிட்டு அவருக்கு ஒரு ஊட்டி விடும் எனக்கு ஊட்டி விடும். அவ்வளோ பேச்சலாக இருக்கப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே ஒரே ரூமில் தானே இருந்தோம். அப்போது சுண்ணாம்பகுளத்தூரில் இருந்தோம் இதில் இந்த கோயிலும் பக்கத்தில். அப்போ 2 பேர் இருப்போம். 2 பேர் தான் வேறு யாரும் துணை இல்லை 2 பேருக்கும். அப்புறம் அண்ணா நானும் இது பண்ணுவோம். என்னன்னா அது அஃபிஷியலாக நம்ம விஷயங்களில் பேசணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நிகழ்ச்சி இப்போ நம்மளது அடுத்து வருது. இது பண்ணுறோம் அடுத்து. இன்னைக்கு புகழோட ஃபேன்ஸ் மீட் இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் வென்யூ பார்ட்னர் லீக் ஹோட்டல்ஸ் அண்ட் பேங்க்வெட்ஸ். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். League Hotels and Banquets, Arumbakkam, a perfect venue for your weddings, birthday party and corporate events.